பிரெயின் சம்மந்தமாக அல்லது ஜென்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணணுன்னு ஐடியா பண்ணோம். கிட்டத்தட்ட ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ட்ராயிங் வந்து இம்ப்ரெஷன் மேக்கிங்கில் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் A4 ஷீட் வச்சு பென்சில் ஆர்ட் பண்ணிவிட்டு, அதில் பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி இதெல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன், அந்த பென்சில் ஆர்ட்டுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இது எல்லாமே மொத்தமாக ப்ராஜெக்டாக செஞ்சு சண்டே வந்து போடணும்னு ஆசை. ஆனால் அந்தளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு கரெக்டாக டைம் கிடைக்குமா என்னன்னு தெரில. ஒரு 10-15 சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமான இமேஜ் வந்து கூகுள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து பென்சில் ஆர்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இம்ப்ரெஷன் டேப்பை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அதை கொஞ்சம் எல்லோ கலராக இருந்தாலும் லைட் கலராக இருந்தாலும் அதை டார்க் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே A4 ஷீட் வச்சு ஒரு பென்சில் ஆர்ட் எடுத்துகிட்டு அதை இன்னும் பெர்ஃபெக்ஷனாக நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு பார்ட்ஸ் மட்டும் எல்லா பார்ட்ஸும் லேபிள் பண்ணுறதுக்காக நிறையா பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு சில இமேஜில் இல்லாத பார்ட்ஸு கூட வேறு ஒரு இமேஜஸில் வந்து பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே கவர் பண்ணி எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஒரு ஆர்ட் ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணணும்னு ஆசை. அதுக்கு முன்னேற்பாடாக ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மட்டும் வரைகிறோம். நீபு ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கேன். 2-3 வீடியோ போட்டிருக்கேன். லாக் போட்டால் கொஞ்சம் ஆடாமல் அசையாமல் இருக்கும். அது மேலே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பென் செலக்ட் பண்ணி பெனில் கலர் செலக்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு இமேஜில் இல்லாத கலராக ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக செலக்ட் பண்ணி வரைய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் லோப் வரைஞ்சிட்ருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி லோப் தனித்தனி கலர் செலக்ஷன் பண்ணி வரையணும் தான் ஆசைப்பட்டேன். அது எப்போ டைம் கிடைக்கிது நான் இன்னொரு தடவை அந்த மாதிரி இது ரஃப் ஒர்க்கு, ஃபேர் ஒர்க் இன்னொன்று பண்ணி வச்சுட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமாக ஒரு ஜென்ரல் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னு இருக்கோம். சண்டேக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த டைம் செய்யணும். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பிரெயினில் இருக்கிற சென்ட்ரல் போர்ஷனில் வர்றது, ஹைப்போதலமஸில். அது வந்து மெயின் ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட செக்ரீஷன் வந்து ஃபீவர் அது செக்ரீஷன் அதிகமாக இருந்தால் பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் அதில் இருக்குது. அதே மாதிரி பிரெயினில் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஆர்கன் தான். ஒவ்வொரு பார்ட்டுமே மெயினான இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக வரையணும். செரிப்ரம் தனியாக, பான்ஸ் தனியாக, மெடுலா ஆப்ளிங்கேட்டர் தனியாக எல்லாமே வரையணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது பேசிக் இமேஜு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஆர்ட் ஒர்க் பேசிக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவும் க்ரியேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது ஒன்லி ஆர்ட் ஒர்க் பற்றி மட்டும். ஆனால் சயின்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்கிறது வந்து வேறு ஒரு பார்ட்டில் வரும். பிரெயின் சம்மந்தமாக ஒரு 4-5 வீடியோ போடணுன்னு இருக்கேன். பிரெயினில் வந்து மேலே கர்வேச்சர்ஸ்லாம் இருக்கும் அவுட்டர் போர்ஷனில். அந்த கர்வேச்சர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்களாம். அதாவது கர்வேச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ்ஸில் தான் நிறையா ஆக்சான்ஸ், நியூரான்ஸு, எண்டிங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால் நர்வ்ஸ் அதோட பிரெயினோட அவுட்டர் சர்ஃபேஸோட அளவு அதிகமாகும். நிறைய கர்வேச்சர் இருந்துச்சுன்னா அதோட அவுட்டர் கவரேஜோட சர்ஃபேஸ் அளவு அதிகமாகும். அதனால் வந்து
நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்களாம். நேம் கொடுத்து இது தனி ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு இது செலெக்ஷன் பண்ணி cranial nerve சப்ளை எல்லாத்தையும் பற்றி ஒரு பேசிக் அவுட்லைன் தெரிகிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஆர்ட் ஒர்க் கொடுக்கணும். வெளியில் போயிட்டு வேறு ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணணும். எஸ்எம்க்குனா புது ஃபைல் செலெக்ஷன் ஆகும். பேக்ரவுண்ட் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் கட்டமாக இருக்கணுமா டாட்டாக இருக்கணுமா அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ளைன் தான் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிடுவேன். ப்ளைனாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் இதில் வந்து ரொம்ப லைட் கலர்ஸ் தான் இருக்குது, டார்க் கலர்ஸ் இல்லை. இதில் இருக்கிறத மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். மூளையிலேருந்து கீழே தண்டுவட வெளியில் வர்ற நர்வ்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆர்கனுக்கு வந்து நர்வ் சப்ளை பண்ணுது, எங்கேருந்து ஆரிஜின் ஆகி எங்கே எண்டிங் ஆகுதுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்ததுனால இந்த பிக்சரு. மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பிரெயினுக்கு கீழே இருக்கிறது செர்விக்கல் நர்வ்ஸ் அங்கே ஆரிஜின் ஆகுது. கீழே வந்து சேக்ரல் நர்வ்ஸ் அது ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்க. நடுவில் இருக்கிறது ஸ்பைனல் கார்டு வெளியில் வர்ற நர்வ்ஸு. வெர்டிப்ரா இருக்கும், வெர்டிப்ரா வெளியில் வர்ற நர்வ்ஸு. அது சம்மந்தமான டீட்டெயில் கொடுக்கல. மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில் கொடுக்கல. இன்டர்னல் ஆர்கனல்ஸ்க்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐ, அப்புறம் நோஸு, அதுக்கப்புறம் இயர்ஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு ஹார்ட்டுக்கு வந்து அயோட்டாவுக்கு வேறு நர்வ் சப்ளை, சாம்பர்ஸ்க்கு அதுக்கு வேறு நர்வ் சப்ளை, அப்புறம் ஸ்டொமக்குக்கு வேறு நர்வ் சப்ளை, அப்புறம் பெருங்குடலுக்கு சிறுங்குடலுக்கு தனியாக கொடுத்துட்டு கீழே ஜெனிட்டல் ஆர்கன் ஆண்பால் பெண்பால் உறுப்புகளுக்குரிய, அப்புறம் யூரினரி பிளாடர் அதுக்குரிய நர்வ் சப்ளை சேக்ரல் நர்வ்லேருந்து வருது. அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் அதை வரைஞ்சிருக்கோம். இது ஃபுல்லாமே பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாமே ஸ்பைனல் கார்டு. பிரெயின்லேருந்து வெளியில் வர்ற அந்த இது வந்து ஸ்பைனல் கார்டு. இது சும்மா ரஃப் இமேஜ் தான் வரைகிறோம், அவசரமாக ஸ்பீடாக வரைகிறோம். ஆனால் வந்து டீட்டெயில்டாக ஒரு தடவை நீட்டாக வரைஞ்சிட்டு பொறுமையாக மெதுவாக நீட்டு ஒர்க்கு கொடுத்து வரைஞ்சிட்டு அதை வச்சு பேப்பர் ஒர்க் எடுத்துகிட்டு பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும். இல்லாட்டி அதிலேயே கூட நேபு ஆப்லேயே கூட பார்ட்ஸ் லேபிள் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லணும். பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் பிரெயின், மெயினாக பிரெயினை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சக்ஸஸாக வருதுன்னு தெரியல. முடிஞ்சால் இந்த சண்டே போடுவோம். மெயினாக வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் அந்த மாதிரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இது பண்ணணும்னு ஒரு ஆசை.